Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம கொரல் ரோ பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து கோயில் போஸ்டர்ஸ் இந்த மாதிரி பூப்புனித நீராட்டு விழா இந்த மாதிரி அழைப்புகள் வந்து எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இதுக்கான சாம்பிள் டிசைன் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நிறையா வந்து பத்திரிகைகள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு இன்விடேஷன்லாம் வீட்டுக்கு வரும். அந்த இன்விடேஷன்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும், ரைட்? இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து டிசைன் பண்ணுற நேரம் அந்த ஃபாண்ட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி போடக்கூடாதுங்க. இல்லை பாருங்கள், இந்த ஃபாண்ட்டை எப்படி இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நமக்கான அந்த ஃபாண்ட்டையும் சரியாக நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடைவேளிகளையும் சரியாக நம்ம பார்த்து போட்டுக்கிறணும். அதே மாதிரி ஃபாண்ட்டுக்கான சைஸ் வந்து 12, அதையும் நம்ம தீர்மானித்து கொடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று எப்படி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ரைட்? இதில் பாருங்கள், இதில் ரெண்டும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து தமிழ், மேலே வந்து தமிழை கொடுத்துருக்கோம், கீழே வந்து இங்கிலீஷில் வந்து இதை வந்து எழுதியிருக்கோம், ரைட்? இந்த மாதிரி ஒரே கார்டில் வந்து ரெண்டு பிரிண்டிங் இதில் பண்ணியிருக்கோம், ரைட்? அதாவது சிலவங்க வந்து சிம்பிளாக கார்டு அடிக்கிறதுக்கு வந்து தமிழையும் இங்கிலீஷையும் வந்து ஒரே பேஜில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரே பேஜில் போட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம், ரைட்? வெரி சிம்பிள் டிசைன், ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. இது வந்து 1 கலருக்கு தான் செஞ்சுருக்கோம். அதாவது வந்து பிளாக் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். 1 கலருக்கு பிரிண்ட் பண்ணது தான் இது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ரைட்? இப்போ அடுத்தது, ரைட், அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு இது மட்டும்தான் வருது பாருங்கள். இதில் வந்து 2 தமிழ் வெர்ஷனும் வருது, இங்கிலீஷ் வெர்ஷனும் வருது. இதில் வந்து ஒரு இதுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம், ரைட்? பூப்புனித நீராட்டுகள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து இதில் இதே மாதிரி இந்த ஃபாண்ட்டை வந்து இதில் இப்படி போட்டுருக்கோம், ரைட்? இந்த மாதிரி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வர்ற வீடியோகளில் பார்ப்போம். முதல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கிறணும் இந்த இதுகளை பற்றி, ரைட்? இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து நான் இப்போ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கான ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது வந்து கோயில் பத்திரிக்கை. இது வந்து ஒரு சைடுக்கு, இது வந்து 1 கலருக்கு செஞ்சது, ரைட்? இது வந்து கலர்ஃபுல் இல்லை, இது 1 கலருக்கு செஞ்ச ஒரு பத்திரிகையை தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சுக்கலாம், இந்த பாருங்கள், ரைட்? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன டிசைனுங்க. இதெல்லாம் பெரிய சிம்பிள் டிசைன். நீங்கள் உங்களுக்கான தேவை இது வந்து ஒரு A3க்கு செஞ்ச ஒரு போஸ்டர் டிசைன் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாம். ஒன்லி உங்களுக்கு வந்து இதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சரியாக எழுதிக்கிறது தான் உங்களுக்கு தேவை, ரைட்? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ரைட்? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் இது, ரைட்? இப்போ அதே மாதிரி தான் அடுத்ததும் அதே மாதிரி தான் கோயில் போஸ்டர் டிசைன் ஒன்று தான் இது. இந்த மாதிரி போஸ்டர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஐடியா எடுத்து நீங்கள் செஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒன்று போட்டு இன்னொரு பிள்ளையார்ட்ட ஐக்கனை கொண்டாந்து இங்கே நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்கள் ஐடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம், ரைட்? இப்போ இதுகளை வந்து நம்ம வர்ற வீடியோஸில் பார்ப்போம், ஒன்றும் யோசிக்க வேணாம். இதுகளை வந்து நான் சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃப்செட் பிரிண்டர் டிசைனில் வேலை செய்கிறவங்களுக்கு, இப்போ கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும், நல்ல ஜாப்ஸ் எடுத்துக்கணுன்றவங்களுக்கு வந்து இந்த டியூட்டோரியல் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதனால தான் இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இதுகளில் பற்றி நான் சொல்லித்தரேன் இனி வர வீடியோஸில் வந்து. இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 2 கலருக்கு மாதிரி செஞ்சது. இது பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சு, வாழை மரத்துக்கு மட்டும் சிலவங்க வந்து இப்போ சிலவங்க வந்து கலர் வந்து கூட வேணாம், ஒவ்வொரு சில இடங்களுக்கு மட்டும் கலர்ஃபுல் வேணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து வாழை மரம் 2 போட்டு நான் பிரிண்ட் செஞ்சு வச்சுருக்கோம், ரைட்? இந்த மாதிரி அவங்களுக்கான விஷயங்களை செய்யலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செஞ்சுருக்குது ஒரு டிசைன் தான் இதெல்லாம், ரைட்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த டிசைன் வந்து இதை பார்க்குறதுக்கு இப்படி இருந்தால் ஒன்றே ஒன்று தான் செய்ய போகிறீங்க. இந்த மாதிரி மற்றதெல்லாம் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க. இதெல்லாம் அப்படி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விளக்க செஞ்சு மற்றதெல்லாம் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது, ரைட்? வெரி சிம்பிள். இது வந்து அவ்வளோ நேரம் ஆகாத டிசைனிங்க்கு. நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து எழுதிக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் தமிழ் உங்களுக்கு நல்லா முடியும்னா டக்குனு இதை டைப் பண்ணிவிட்டு போகலாம், ரைட்? இதுகளை வந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். அடுத்தது, ரைட், இதுகளான விஷயம் தான் இதுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இதில் வந்து இதுக்கான கலர்ஃபுல் ஒன்று இருக்குது, ரைட்? கலர்ஃபுல்லும் இருக்குது. கலர்ஃபுல் வந்து இதுவும் கலர்ஃபுல். இது வந்து நீங்கள் வந்து 4 கலருக்கு செய்யப்பட்ட சிம்பிளான டிசைன் ஒன்று. இது பெருசாக ஒரு இதுவும் இல்லை. இது வந்து ஒரு சிம்பிளாக செய்யப்பட்ட ஒரு கோயில் போஸ்டர்ஸ் தான் இது. இந்த மாதிரி போஸ்டர்ஸும் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ரைட்? இது வந்து கலர்ஃபுல். இதெல்லாம் வந்து சிம்பிள். இது வந்து கோயிலில் வந்து ரிசிப்ட். நீங்கள் உங்களுக்கு கோயிலில் வந்து நீங்கள்
நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கும்பாபிஷேகம் அந்த மாதிரி வந்து ஒரு ரிசீட் ஒன்று இது பண்ணுவாங்க. அந்த 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 மாதிரி ரிசீட் எப்படி செய்கிறதுன்றதையும் இதில் வந்து நான் காட்டியிருக்கேன். இது வந்து ரிசீட் ரைட். இந்த மாதிரி ஒரு ரிசீட் வந்து எப்படி செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். இது வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா ஒரு இந்த டிசைன் ஒன்று, கலர்ஃபுல் டிசைன் ஒன்று. இந்த டிசைன்களை வந்து எப்படி செய்கிறதுன்றது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம இனி வர டியூட்டோரியலில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பேன் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஒரு ஐடியா எடுங்க எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. வர வீடியோஸில் வந்து இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்றதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம பார்ப்போம். அதோட வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.